இந்த வேளையிலும் அருமையான போதகர் இமானுவேல் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முன்னாலே வந்து ஜெபிக்க முடியாது, ஆரம்ப ஜெபத்தினை ஜெபிக்க முடியாது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். வார நெடுகிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்திருக்கிறீர். கோடா கொடி ஸ்தோத்திரம். அன்பு ஆண்டவரே, மாபெரும் பட்டணத்தில் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து ஆகாரம் தண்ணீரையும் நீர் கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அன்பு ஆண்டவரே, உஷ்ணமான காலகட்டத்திலும் என் அன்பு ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களால் நிரப்பி சுகத்தால் நிரப்பினதுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அன்பு ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். சிறுமந்தையாய் என் அன்பு ஆண்டவரே, பெரிய மெய்ப்பெண்ணுக்கு முன்பாக உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் எங்களை தொடத்தக்கதாக வந்து நிற்கிறோம். என் அன்பு கர்த்தர் ஏதோ இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் ஆண்டுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். ஆமாண்டவரே, நாளிலும் செய்தியை கொடுக்கக்கூடிய மகனோடும் அன்பாண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். கேட்கிற செய்தி என் அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் பலத்தை தரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏமாற்றத்தோடு அல்ல, புது பலத்தோடு ஆவியின் உற்சாகத்தோடு தேவ சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்வீராக. இந்த பகுதியில் நடக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், அவருடைய குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், சிறியோர் பெரியோர், வாலிபர் வயோதிபர், வர தடைப்பட்ட பிள்ளைகள், வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம், காத்து கொள்வீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. நம்முடைய போதகர் சிவகங்கையிடம் ராமநாதபுரம் செக்ஷனுடைய பிரசிடெண்ட் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் கூட நமக்கு அருமையான செய்தியை வழங்குவதற்காக சகோதரர் ஜெய்சிங் அவர்கள் நம்மிடத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் இந்த நாளின் செய்தியை நமக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக அவரிடத்தில் நான் கேட்டபோது மன மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களை நான் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய செய்தியை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சகல துதி கனம் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. உங்கள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரார்த்தனை, ஜெபம் செய்வது என்பது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுறை ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம், பயன்பெற்றிருக்கிறோம். அம்மையார் அவர்கள் கிரைஸ்ட் த மீடியம் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புஸ்தகத்தில் 1896 ஜூன் 18 நாளிலே ஜெபம் பயனை சுருக்கமாக கூறுவதனால் அது கடவுளின் வாக்குறுதிகளை நம் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு பக்தி நிலையாகும். Prayer is that devotion that leads to faith in God's promises. இவ்விசுவாசமே தெய்வீக பொக்கிஷத்தை திறக்கும் திறவுகோலாகும். பரலோகத்தில் இருக்கிற தெய்வீக பொக்கிஷங்களை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஜெபம், அந்த ஜெபத்தின் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம். This faith is the key that opens the divine treasury. மனம் நொறுங்கிய நிலையில்
இருதயத்தின் ஜெபம் வளங்களின் கருவூலத்தை திறப்பதோடு சர்வ வல்லமையுள்ள வல்லமையையும் பற்றிக்கொள்கிறது. Prayer of faith is the key that opens the divine treasury. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய முறை சாவிகளை தொலைச்சிருக்கிறோம். தொலைச்சிட்டு அந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறப்ப சாவி இல்லாமல் இருப்போம். ஒருவேளை அது அலுவலகத்திற்கு வந்த அந்த ஒரு நேரமாக இருக்கட்டும், அல்லது களைத்து போய் பிரயாணத்தின் போது வீட்டுக்கு வந்த ஒரு நேரமாக இருக்கட்டும். எனக்கு நிறைய முறை சாவியை நான் எங்கேயாவது வச்சுட்டு அப்படி வந்த ஒரு சூழ்நிலை. அட்லீஸ்ட் மாடியில் வீட்டில் சாவியை வச்சுட்டு கீழே இறங்கி வந்து வண்டிக்கு வந்துடுவேன். இப்படி சாவி ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நம்மளுடைய சாவி எவ்வளவு முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக, அதாவது தடையின்றி இயங்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறதோ, அதுபோல் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இயல்பாக நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சாவி பூட்டு அப்படின்னு வர்றப்ப எகிப்தியர்கள் இந்த பூட்டு சாவியை ஒரு விதமாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஆரம்ப காலத்தில். ரோமர்கள் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு சாவிக்கு ஒரு பூட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்க அதை கொஞ்சம் முன்னேற்றி வந்தாங்க. சீனர்கள் அந்த பூட்டையும் சாவியையும் திறக்கக்கூடிய பல சாவிகளை கண்டுபிடிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆதி காலத்தில் இருந்த சீனர்கள் முதல்ல உலோகத்தில் பூட்டையும் சாவியையும் அவங்க செஞ்சு அந்த பூட்டையும் சாவியையும் வைத்து என்ன பண்ணாங்கன்னா, இது வீட்டை பாதுகாக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை தாண்டி அவங்க அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரமாக அந்த பூட்டையும் சாவியையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்னென்னா, அந்த பூட்டில் அவங்க யானை பொறியோ இல்லை ஒரு முயல் மாதிரியோ தவளைகள் இது போன்ற உருவங்களை பொறித்து, அந்த குறிப்பாக டிராகன்ஸ் அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த உருவங்களை பொறித்து அவர்கள் அந்த தீய சக்திகளை அவர்கள் பூட்டி விட்டதாக அவங்க நினச்சாங்க. பூட்டு சாவி இவ்விதமாக இருந்தது. இந்த திருச்சி பட்டணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். அந்த ஊரில் இந்த மாதிரி இந்த சாவி போட்டு அவங்க திறக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால், அப்போ பஞ்சாபில் போயிட்டு ஒரு வங்கியில் அவர்கள் அவ்விதமாக ஒரு கணக்கை ஆரம்பித்து அந்த கணக்கில் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 3 பேர், ஒரு சின்ன பையன் அவனையும் எடுத்துகிட்டு போய், அப்போல்லாம் பேங்க்கில் லாக்கர்ஸ் கொஞ்சம் பெருசு சைஸில் இருந்தது. அப்போ இவங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சின்ன பையனை அந்த பேங்க்கில் விட்டுட்டு, அந்த லாக்கர் ரூம்லரையே விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளில வந்துட்டாங்க. அந்த சின்ன பையன் அவ்வளோ திறமையுள்ளவன், பேங்க்கில் இருந்த மித்த லாக்கர் எல்லாத்தையும் திறந்துட்டு அவன் அடுத்த நாள் இவர்கள் திருப்பி லாக்கரை திறக்கிற மாதிரி திறந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பூட்டு சாவிகள் மிகவும் ஒரு முக்கியமான பங்கை ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்குது. அனைத்து சாவிகளும் ஒரே மாதிரி இல்லை, பூட்டுகள் வெவ்வேறுபடுது, சாவிகள் வெவ்வேறுபடுது. அதுபோல தான் நம்மளுடைய ஜெபங்களும் ஒரே ஸ்டீரியோ டைப் ஆஃப் ப்ரேயர்ஸ் கிடையாது. என்னுடைய ஜெபம் ஒரு விதமாக இருக்கும், உங்களுடைய ஜெபம் ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை வண்டியில் ஓட்டிகிட்டு போகிறப்பயே நீங்கள் ஜெபிக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் யார் இருக்கிறா, ஒருவேளை நான் அட்வென்டிஸ்ட் குரூப்பில் நான் இருக்கிறப்ப யார் இருக்கிறா, பக்கத்தில் இல்லைன்னு பார்க்காம முழங்கால் போட்டு ஒரு ஜெபிக்கிற கூடியவங்களாக இருக்கலாம். யூஸ்வலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போன இடத்துல அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கக்கூடிய. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜெபம் வித்தியாசப்படுது. அப்போ
த கீ டு ஓப்பன் டிவைன் ட்ரெஷர். அந்த ப்ரேயர் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது ஒரு சில நேரத்தில் அந்த டிவைன் ட்ரெஷரை அந்த கீ திறந்தது, ஒரு சில நேரத்தில் அது லேட் பண்ணுது. அது திறக்கும், ஆனால் அது கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை அன்பாக எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 22:22. ஆமாம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அந்த ராஜாவுனுடைய அந்த ட்ரெஷர், அந்த பொக்கிஷ அரண்மனை, அந்த பொக்கிஷ சாலையினுடைய கதவுகளுடைய அந்த சாவி அந்த வைசர்கிட்ட அவர்கிட்ட இருக்கும். அவர் தான் அதுக்கு எல்லாமே, அவர்கிட்ட தான் கணக்கு இருக்கும், அவர்கிட்ட தான் எல்லாமே. யாரை உள்ளார அனுப்பணும், யாரை உள்ளார அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தருக்கு மாத்திரமே அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ராஜாவினுடைய பொக்கிஷ சாலைக்குள்ளார போகணும்னா லேஸில் போயிட முடியாது. அது அந்த சாவி அவர்கிட்ட இருக்கணும். அவரை இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணணும், எதுக்காக பொக்கிஷ சாலைக்குள்ளார தான் போகணும், எதுக்காக தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணணும். இங்கே திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ தங்கம் அந்த சுங்கத்தினர் வந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி ஒரு அறைக்குள்ளார அங்கே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அது வந்து இன்வெஸ்டிகேஷன், போலீஸு எல்லாம் கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து அதுக்கு காவலுக்காக வச்சுருந்தாங்க. அவர்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டரில் யார் உள்ளார போகிறா, யார் வெளியில் வரான்னு சொல்லி அந்த பேர் எழுதணும், கையெழுத்து போடணும். எல்லாரும் போயிட முடியாது, நாமளும் போயிட முடியாது. அங்கே இருக்கிற அந்த சுங்க அதிகாரிகள் மாத்திரமே அதுக்குள்ளார போகிறாங்க, அவங்க வர்றாங்க. இந்த காவல்காரர்கள் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு என்ன வச்சுட்டு போனாங்க அப்படின்றத அந்த ரெஜிஸ்டரில் எழுதணும். இது அவர்களுடைய டியூட்டி. ஒரு நாள் அந்த அறையின் கதவை திறந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 20 கிலோ தங்கம் காணோம். செய்தித்தாளில் இருக்குது. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக யாரெல்லாம் உள்ளார வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்டரை எடுத்து அவங்க பார்க்குறாங்க. இது மாத்திரம் இல்லை, அங்கே காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவல்துறையினரை அவங்க பிடிச்சிட்டாங்க. இதில் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் வந்து என்னென்னா கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் குடிக்க ஆரம்பித்த உடனே அவரை டார்கெட் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேரில் இவர் தான் ரொம்ப பெரிய டார்கெட். ஏன்னு சொன்னால் ரொம்ப எளிதாக அவர் வேறு டியூட்டியில் இருந்தவர், இவர் இப்படி டியூட்டிலேயே குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி என்ன பண்ணார், நல்லவராக இருக்கிறாரு, இவரை டெர்மினேட் பண்ண வேணான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டியூட்டிக்கு போட்டார். அந்த டியூட்டியில் இவர் இப்படி குடிச்சிட்டு இருப்பாருன்னொன்னே அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் யாரோ உள்ளார வந்து 20 கிலோ தங்கத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி அவர் மேலே இது பண்ணி அவர் வீடெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் போயிட்டார். இப்போ இந்த சாவியை வச்சிருக்கிறத வந்து ரொம்ப ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நிறைய பேர் அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாருமே அசியூம் பண்ணிடுறோம் இது வந்து இயேசு கிறிஸ்து, த கீ ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் டேவிட். இயேசு கிறிஸ்துக்கு தான் இதுக்கு, அவர் தான் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவுனுடைய அரண்மனையில் இவர் எலியாக்கீமுடைய இதில் அந்த இவர் இருந்தாலும் இந்த வசனத்தின் உடைய ஆவிக்குரிய பொருள் அவன் மீது, அவன் தோளின் மீது நான் அதை வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத
படிக்கு அவன் திறப்பான். இப்போ இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். 2 பயன்கள் இதில். ஒரே சாவி தான், ஒரே சாவி. ஒன்று திறக்குது, இன்னொன்று பூட்டுது. கிறிஸ்துவானவர் ரட்சிப்பின்குள்ளாக உங்களை என்னையும் அனுப்ப முடியும். அவர்கிட்ட அந்த சாவி இருக்குது. அந்த சாவியை திறந்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் பாதை அப்படின்ற பாதைக்குள்ளார அவர் அனுப்ப முடியும். அவர் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் யாருமே அதை பிடுங்கி எடுக்க முடியாது. நான் பெரிய பாவியாக இருந்தேன், என்னால் அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் பாதையில் போக முடியாதுன்னு சொல்லி நானே சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, யாருமே உன்னை அந்த ரட்சிப்பின் பாதையிலிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு வர முடியாது அப்படின்றத ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறார். பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறப்பார். அவர் திறந்துட்டார்னா, என்னை உள்ளார விட்டுட்டார்னா யாருமே பூட்டி என்னை அதுக்குள்ளார அனுப்ப முடியாமல் இருக்கவே முடியாது. இதுதான் ஆண்டவர் தர்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2வது சொல்கிறாரு, திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் இல்லாமல், the blood of Jesus Christ, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் ஒருத்தரும் அந்த பூட்டை திறந்து உள்ளார போகவே முடியாது. இதான் 2வது சாவி. அந்த ஒரே சாவியில் 2 பயன்கள். மன்னரின் அவையில் அவங்க நுழையலாம், அல்லது அப்படி நுழைந்தவர்கள் அந்த பொக்கிஷ சாலையை அவர்கள் கண்களால் பார்க்கறது மாத்திரம் இல்லை, தங்கள் கைகளால் எடுத்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கிங்ஸ் பேலஸில் இருக்கிற ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி earthly கிங்டம்ஸ், சில பேர் நம்மளுடைய டெலிவிஷன்லலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ரைடு போகிறாங்க, திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடு, திடீர்னு போயிடுறாங்க. அவ்வளோ தங்கம் அவர்கள் வச்சுருக்காங்க, எண்ண முடியாத பணம் கொட்டி கிடக்குது, ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவனுடைய வீட்டில் இவ்வளோ வச்சுருக்க முடியும்னு சொல்லி சொன்னால், இந்த ராஜாதி ராஜாவினுடைய பண்டக சாலையில் எத்தனை இருக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷனாக இருந்தாலும், வேதாகமம் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காதது. இன்றைக்கு மானிடனாக நான் இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய பதிலும், அந்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆசீர்வாதமும் அங்கே அவர் வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் எனக்கு பதில் தரக்கூடியவராகவும், எனக்கு சுகம் தரக்கூடியவராகவும், எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு மானிடனாக நான் எவ்வளவு சொகுசாக இருக்கணுன்றதுக்காகவும் அந்த ட்ரெஷரியில் அங்கே இருக்குது. யோவான் 14:13 இவ்விதமாக சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், எம் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ கிறிஸ்து ஒருவரால் நம்மளுக்கு இந்த ஒரு சாவியை தரக்கூட முடியும். அந்த சாவியை ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாவி திறந்துடும் நம்மளுக்கு. அதை கிறிஸ்துவானவர் என்னை நீ போய் அனுபவி, பரலோகத்தின் பொக்கிஷங்களை நீ அனுபவின்னு சொல்லி என்னை உள்ளுக்குள்ளார அவரால் அனுப்ப முடியும். அதே தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்போ இங்கே வாசித்த இந்த ஏசாயா 22 வாசித்தோம் இல்லையா, அதையே ஜான் த பிலவட் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. 3:7 வெளிப்படுத்தல். ஆமாம், அதே வேர்டிங்ஸை நீங்கள் இங்கேயும் பார்க்க முடியும். தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த அந்த ராஜா பெரியவர் அப்படி இல்லை,
அந்த சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துக்கு ஒப்பானது. தாவீதின் குமாரன் கிறிஸ்து, அவருக்கு அந்த ராஜ்யத்துக்கு உண்டான திறவுகோலை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிறவர் சொல்லுகிறதாவது. 8வது வசனம் பாருங்களேன். இதோ திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். டோன்ட் கெட் ரெஸ்ட்ரிக்டட் பை யுவர் செல்ஃப். நான் பெரிய பாவிங்க, என்னால் அந்த பரிசுத்தமான அந்த ஒரு பாதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல கூடிய ஒரு கூச்சமான நிலைமைக்கு நம்ம தள்ளவே படக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். வெல்கம். இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த வாசலுக்குள்ளர நீ வா, கூப்பிடுறாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நான் மறைவிடத்தில் என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆண்டவருக்கு தெரியாமல், கோயிலில் தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் என்னன்னாலும் செஞ்சிடலாம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறது அப்படின்றது இந்த இங்கே சிலுவை போட்டுக்கிறது, இல்லை இங்கே சிலுவை போட்டுக்கிறது அப்படி இல்லை. ஆண்டவருடைய நாமம் அப்படின்றது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலிருந்து அதை நான் பிரதிபலிக்கிறப்ப ஆண்டவருடைய நாமம் அங்கு வெளியில் வருது. அந்த நாமத்தை மறுதலியாமல் இங்கே அழகாக சொல்கிறார், என் வசனத்தை கை கொண்டபடியினால். அப்போ இந்த வார்த்தைக்கு நான் படிந்து அதன்படி இருக்கிறப்ப இதோ நான் அந்த திறந்த வாசலுக்குள்ளாக என்னுடைய முதல் படியை எடுத்து வைத்து விட்டேன். ஆண்டவர் திறந்துட்டாரு. ஆண்டவர் திறந்து கொடுத்துட்டாரு. என்டர் இன்டு மை கிங்டம். திறந்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். 2 தான். ஆண்டவருடைய நாமத்தை நான் மறுதலிக்கக்கூடாது. ஏன்னா அந்த நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை. அடுத்தது, நீ என் வசனத்தை கை கொண்டபடியால். ஆண்டவருக்கு என்னுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்த உடனே we start walking into that righteous path. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும், திருப்பி சொல்கிறாரு, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிசாசு வந்து சொல்லிகிட்டே இருப்பான், நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றது எனக்கு தெரியாது, நீ நினச்சிட்டியா? நீ இந்த போன வாரம் கூட இந்த அவரை போட்டு அப்படி திட்டிகிட்டு கிடந்தியே, அப்படி பாவம் செஞ்சுட்டு இருந்தியே. பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான், அதை ஒருவனும் பூட்டான். பிசாசாலையும் பூட்ட முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறாரு, அதை ஒருவனும் பூட்டான். ஆனால் ஒரே ஒருத்தனால் அதை ஸ்டெப் பேக் பண்ணி அதிலேருந்து பூட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், அதை நான் ஒருத்த மாத்திரம்தான் அதிலிருந்து பின்வாங்கி அந்த பாதையை நானே பூட்ட முடியும். வேற யாரும் கிடையாது. Prayer of faith is the key that opens the divine treasure. அந்த காலத்துலலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஈவினிங் டைம்ஸ் டெலிவிஷன் செட்ஸ் கூட கிடையாது. ரேடியோவில் வந்து அந்த நியூஸ் கொஞ்சம் கேட்கும். அது 3வது வீட்டில் 4வது வீட்டில் அவங்க அந்த நியூஸை போட்டிருந்தா கூட இங்கே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளார கேட்கும். ஏன்னா ஈவினிங் டைம்ஸ் ஆர் வெரி குவைட். அமைதியாக இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் அவ்வளோ கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சொல்லுவாங்க, சத்தம் போட்டு பேசாத, வீட்டில் கேட்கும், பக்கத்து வீட்டில் கூட கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, யூகேயில் ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட இந்த திருடுறவங்க இருக்காங்க இல்லையா, அதில் 50 பேரை அவங்க ஒரு 50 பேர்கிட்ட அந்த திருட்டு நடந்திருக்கு. இவங்களுக்கு எப்படி வீட்டில் திருட்டு நடந்துச்சு அப்படின்னு இவங்களால தெரியவே முடியல. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் வீடு திருட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப கிட்டத்தட்ட 78% பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டை பூட்டிட்டு அவங்க வெளியில் போயிருக்காங்க. ஒரு சுற்றுலாவுக்கோ இல்லை ஒரு திருமணத்துக்கோ எங்கேயோ போகிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொபைலில் அவங்க ஃபோட்டோ பிடிச்சி, நான் இந்த மாதிரி இந்த நீர்வீழ்ச்சியில் இங்கே இருக்கிறேன்,
நான் இங்கே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அங்கே வந்து அப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லி போடுறாங்க. அப்போ இந்த இந்த சோஷியல் மீடியா அதை வந்து இந்த திருடர்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து, ஓ ஐயா வந்து இங்கே இருக்கிறாரு, அவருடைய தொலைபேசி எண் இது, அவருடைய வீட்டு இது, அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து திட்டமிட்டு கண்ணமிட்டு அந்த வீடுகளை தேடியிருக்காங்க. இப்போ சாவி இவர்கிட்ட இருக்குது, சாவி இவர் பாக்கெட்டில் இருக்குதுங்க, வீட்டு சாவியை பத்திரமா வச்சுருக்காரு வீட்டு பைக்குள்ளார. ஆனால் வீடு அங்கே திருட்டு போயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா டிஜிட்டல் லாக்ஸ் வந்துருச்சு இல்லையா? ரொம்ப அழகான தெஃப்ட்ஸ், மாடர்ன் தெஃப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க திருடிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கு இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற ஒரு சாவி எனக்கு திறந்து கொடுத்துட்டாரு. நான் ரட்சிப்பின் பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய ஆத்துமா கொள்ளையடிக்கப்பட்டு பிசாசானவன் அந்த வஞ்சகத்துக்குள்ளாக என்னை கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். சாவி என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, மிதமிஞ்சிய ஒரு தன்மைன்னு சொல்ல முடியுமா? அது நான் வந்து பரிசுத்தமா, நான் சாவி என்கிட்ட இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, பட் ஐ எம் ஸ்டில் ஸ்டோலன். இப்போ இன்னொருது பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட். இந்த நிறைய நம்மளுடைய ஐடி கார்ட்ஸ், நம்மளுடைய வேலட்ஸில் இருக்கிற அந்த கிரெடிட் கார்ட்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் வர அவங்க திருடிடுறாங்க இல்லையா? அதை வச்சு நம்மளுடைய சொத்துக்களை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ இது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. இன்னும் மேலை நாடுகளில் பார்க்குறப்ப இந்த ஐடி கார்ட்ஸை வச்சு அவர்கள் பணம் மாத்திரம் திருடுறதில்ல, சில மெடிக்கல் இன்சூரன்ஸ், வண்டி வாகனங்களுக்கு உண்டான சில பணம், எவ்வளவோ இந்த தெஃப்ட்லாம் போயிட்டுருக்கு. இது ஒருவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் திருடன் வந்து உள்ளுக்குள்ளார வந்து, அதாவது இந்த சோஷியல் மீடியா வழியாக உள்ளே வந்து நம்மளுடைய உடைமைகளை, பணத்தையோ செல்வத்தையோ அவன் கொள்ளையடித்து கொண்டு போகிறான். நம்ம அப்படியே தான் இயங்கிக்கிட்டு இருப்போம், நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் இதில் அது நம்மள்கிட்டேருந்து களவாடி கொண்டு போய்கிட்டே இருக்கும். இதுபோல தான் இன்றைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியிலையும் நாம் இயங்குற போலே இருக்கும், நாம் அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும், நம்மள்ட்டேருந்து எதுவும் அடித்த மாதிரியோ பிடுங்கின மாதிரியோ தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஆத்துமாவை அவன் திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். நம்மளுக்கு அது ரொம்ப தெரியாது. ஒருத்தர் வந்து அவர் பேரை மறந்துட்டேன், அவர் 1 சென்ட்டோ 10 சென்ட்டோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு திருடிக்கிட்டு இருந்தாராம் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில். 10 சென்ட் திருடிட்டு எவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் US$ அவர் சேர்த்துட்டார். அப்படி தான் இன்றைக்கு சின்ன விதத்தில் நம்மளுடைய இழப்பு நமக்கு தெரியாமலே நாம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தார். அது அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா chapter 11 verses 52. இன்னைக்கு இந்த மெசேஜோடைய ஒரு கீ பாயிண்ட்டாக நான் இந்த வேர்ஸை தான் எடுத்தேன். நியாயாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். திஸ் சர்ச் ஹேஸ் காட் எனஃப் விஸ்டம் இன் த ட்ரூத் ஆஃப் காட். இதை நீ யாராலையுமே மறுக்க முடியாதுங்க. வெளியில் இருக்கவனே சொல்கிறான், அட்வென்டிஸ்டா அவங்கள்ட்ட சத்தியத்தில் சொல்லி நிற்க முடியாது, அவங்கள வரக்கூடாத உன் வீட்டுக்குள்ளன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை தடைப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையாக தான். ஏன்னு சொன்னால் சத்தியத்திலிருந்து எடுத்து பேசக்கூடியவர்கள், தட்
கீ ஆஃப் நாலேஜ் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரலைட்ஸ் ஆகிய நம்மளுக்கு ஆண்டவர் இந்த அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்களா? கடவுள் இந்த விஸ்டம் ஆஃப் கீயை இன்றைக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த திருச்சபை கொடுத்துருக்காரு, எனக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அதில் நானும் போகிறதில்ல, உள்ளார வரவனையும் வரவிடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேலர் இதை தான் பண்ணான். எவனாவது செய்கிறானா அவனையும் தட்டி போட்டுரு, அவனை விடாத. நானும் செய்ய மாட்டேன், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டேன். ஆங்கிலத்தில் யூ ஆர் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இருக்குது. இந்த சாவி ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா? இங்கே அந்த 52வது வசனத்தில் உங்களுக்கு ஐயோ அறிவாகிய திறவுகோல். அறிவாகிய திறவுகோல்னா பெரிய ஸ்கட்டு விடுறது, ஈரனை போட்டு அடிக்கிறது, இல்லை உலகத்தை நாடுகளை மிரட்டுறது, அந்த அறிவு இல்லை. இந்த வேத வசனத்தின் அறிவை கொடுத்துருக்கிறார். இந்த வேத வசனத்தின் அறிவை நான் சரியாக புரிஞ்சிக்காம நான் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு சாட்சியாக சொல்லுவேன், 35 வருஷமாக 32 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன். அப்போ ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு தெரியலையேன்னு முழங்கால் பொடி போட்டு ஜபிக்கிறப்ப ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி எடுத்து ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த புஸ்தகத்தை அப்படியே அடித்து படித்து வர்றப்ப ஐயோ எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு சத்தியம், இதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் ஆண்டவர் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ அந்த அறிவாகிய அந்த சத்தியத்தை திறவுகோலை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு தவறை இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்க, நீங்களும் நானும் செய்யக்கூடாது இல்லையா? அந்த ஃபாரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது தங்களுக்கே உண்டான ஒரு ஞானம்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அதில் அடக்க முயற்சித்தாங்க. ஏன்னு சொன்னால் வி ஆர் ட்ரெயின்டு. கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் இருந்தார், அப்படி தான் சொல்கிறாரு. நான் பென்யமீன் வம்சத்தான், நான் ஆபிரகாம் தான், இனத்தான், நான் கமாலியல்கிட்ட படித்த வேண்டாம், என்கிட்ட எவனுமே இந்த ஐம் எ டாக்டர் ஆஃப் லா அப்படின்றாரு. என்கிட்ட யாருமே சத்தியத்தை பேச முடியாது, திறந்து என்கிட்ட யாருமே வியாக்கியானம் பண்ண முடியாது. ஐ கேன் ரிவர்ட் இட் பேக் அப்படின்றாரு. ஆனால் அந்த இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்குறாரு. இன்றைக்கு நிறைய பேர் இப்படி செய்துவிட்டு வெளியிலிருந்து உள்ளார வரவங்களுக்கு அந்த சாவியை போட்டு திறந்து உள்ளார வாங்கப்பா, இந்த வெளிச்சத்துக்குள்ளார வாங்க, அனுபவிங்க, நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம தவறிடுறோம். இந்த சாவி என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இந்த வெளிச்சத்தின் திறவுகோல் உள்ளார போகாதபடிக்கு இந்த வெளிச்சத்தின் இந்த சாவி என்ன பண்ணுதுன்னா அடைக்குது. சோஷியல் மீடியா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 12 ஆயிடுது, 1 ஆயிடுது, 2 ஆயிடுது, 3 ஆயிடுது. இந்த வெளிச்சம் வராதபடிக்கு பிசாசு அந்த வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உபகரணங்களை பிசாசு செய்து அவர்களை சூறை ஆடி இந்த வெளிச்சத்தை பற்றி அவங்க கண்டுக்கவே முடியாத அளவுக்கு, இதை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலகம் போயிட்டுருக்கு. நீங்களும் உள்ளே போகிறதில்ல, மற்றவங்களையும் உள்ளார போகிறதில்ல. மத்தேயு 16:18 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் சாவியை தர்றேன் அப்படின்றாரு. மேத்யூ 16:18 ப்ளீஸ் ரீட் 19. 19 படிங்களேன். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தர்றேன், நீ இதில் எதை கற்றியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது அங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்.
பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சீஷர்கிட்ட சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா ஒரு நல்ல படித்த ஒரு இவர், அவருக்கு அது இருந்திருக்கும். ஆனால் இங்கே பேதுருகிட்ட சொல்கிறாரு. கட்டுதல் அவிழ்த்தல் அப்படின்றது யூதர்களுடைய ஒரு சராசரி வாழ்க்கையில் அவர்களுடைய ஒரு காரியம். என்னன்னு சொன்னோம்னா, இந்த ஸ்கிரைப்ஸு, இந்த ப்ரீஸ்ட்ஸ் அப்படின்றவங்க கட்டுறுதல், அவிழ்த்து விடுதல் அப்படின்றது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்கொள்கிறதா அவங்க வச்சுருந்தாங்க. ஒருத்தனை கட்டுதல் அப்படின்னா அவனை அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக அவனை கட்டி அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் எடுத்து விடுவார்கள். கட்டவிழ்க்கிறது அப்படின்னா, நீ இனிமேல் இந்த ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவன், நீ இந்த காணியாட்சிக்கு புறம்பானவன் அப்படின்றத அப்படி அவுத்து அவர்கள் விட்டுறாங்க. அந்த பதத்தை இங்கே ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு பரலோகத்தின் திறவுகோலை தர்றேன்டா. இவங்க இந்த தேசத்துலேயும் இந்த சாங்சுரிக்குள்ளாரையும் ஒருத்தனை கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீ என்னுடைய சீஷன், நீ பெரிய படித்தவனோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு நீ இந்த சாவியை தர்றேன் அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர். இவர் பவுலப்போஸ்தலனுக்கு படித்தாரா இல்லையான்னு தெரில. ஆண்டவர் ஏன் இவர்கிட்ட போய் இந்த சாவியை கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் போயிட்டு, இந்தாப்பா பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தர்றேன், நீ திறந்து விடு, எல்லாரும் உள்ளார வரட்டும், சந்தோஷமாக இந்த சால்வேஷனுக்குள்ளார எல்லாரும் வரட்டும்பா அப்படின்னு சொல்லி ஏன் பேய்கிட்ட அப்படி தர்றாரு அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 16 நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆண்டவர். அப்போ பேதுரு மாத்திரம் சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு அவரை கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டாருங்க. அதுக்கு அவர்கிட்ட பெரிய ஞானம் இருந்துச்சோ, பெரிய யூனிவர்சிட்டிக்கு போனாரோ, இல்லை சத்திய வசனங்கள் எல்லாம் கரைச்சி குடித்தாரோ எதுவுமே தெரியாது. அவர் ஜீசஸ் கிரைஸ்ட மெஸ்ஸியா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி, பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டின்றதை கண்டுபிடிச்சிட்டார். அது ஒன்றுக்காக அவர்கிட்ட பரலோகத்தின் திறவுகளை தர்றாரு. 17வது வசனத்தில் அதில் சொல்கிறார் பாருங்களேன், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஒருத்தர் தாம் பாவி, தனக்கு ஒரு கிறிஸ்து தேவைப்படுகிறார், அந்த கிறிஸ்துவ மெய்ப்பரால் இரட்சகரனால் தான் ரட்சிக்கப்படுகிறேன்னு நினைக்கிறதே பரலோக பிதா வெளிப்படுத்தின ஒரு காரியம். இது ஒரு பரிசுத்த ஆவியானவரின் ஒரு செயல். இப்படி தான் ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, இவர் தான் மேசியா அப்படின்றத தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் தரார். இட்ஸ் நாட் லிமிட்டட் வித் பீட்டர் அலோன், இட் இஸ் வித் எவ்ரிபடி ஒன் ஆஃப் அஸ். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டோமோ, யாரெல்லாம் அவர் தான் மேசியா, அவர் மூலமாக தான் நான் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் மீட்படைந்து நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளார ஜீவியத்துக்குள்ளார போக முடியும்னு நான் நினைக்கிறேனோ, அவர்கள் மாத்திரம்தான், அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் தர்றாரு. நியாயஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்ல, மற்றவங்களையும் விடுறதில்ல. ஆனால் பேதுருக்கு கொடுத்தார். பேதுரு அந்த திறவுகோலை திறந்தாரா அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸில் நம்ம நல்லா படிக்கிறோம். எல்லார்ட்டையும் திறக்கிறார். போய் யூதர்களை போய் இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் விவரித்து சொல்லி யூதர்களுக்கு அந்த ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுத்தாரு. யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, புறஜாதியாருக்கும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டார். சமாரியர்களுக்கு போய் சொன்னார். சொல்லி அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு கொடுத்தாரு. பேதுருவுக்கு ஆண்டவர் அதை அளித்திருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒளியாகிய அந்த அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் சத்தியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அளிச்சிருக்கிறாரு. நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வாசலை திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சாவியை நாம்
நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணத்தை நாம் வச்சிருக்கிறோம். நாம் பூட்டிடக்கூடாது, நம்மளையும் பூட்டிக்கக்கூடாது. இந்த உலகத்தின் சம்பந்தங்களிலும் இந்த உலகத்தின் இதிலையும் சிக்கிக்கிட்டு நாமளே பூட்டிக்கிட்டு ஆண்டவரே என்னை விடுவிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, திறக்கக்கூடாததை திறக்கிறவரும் பூட்டக்கூடாதவரை பூட்டுகிறவரும் அவர். அதனால் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சாவியின் மூலமாக நிறைய பேர் பரலோகத்தின் ராஜ்யத்திற்குள்ளாக வர்றதற்கு நமக்கு தேவன் ஒத்தாசை தருவாராக. ஆமேன். நல்ல செய்திக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். சாத்தானானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை களவாண்டு செல்கிறதையும் அவன் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அறிவாகிய அந்த சாவியை தேவனுடையத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் தொலைத்து நாம் காணப்படுகிறோம். ஆகவே இரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த சாவியின் மூலமாக அநேகரை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருவோம். நாம் அப்படிப்பட்டதான நல்ல குணத்தையும் நல்ல சத்தியத்தையும் நாம் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த ஆராதனையின் முடிவு கீதமாக நாம் யாவரும் மேலும் என்று 348வது பாடலை முடிவு கீதமாக நாம் பாடுவோம். 348வது பரத்தின் ஜோதியே என்ற பாடலை நாம் யாவருமாக எழும்பி நின்று பாடுவோம். பரத்தின் ஜோதியை என் மேல் இறங்கிடும், பிரகாசத்துடனே உள்ளத்தில் விளங்கும் என்ற பாடலை பரத்தின் ஜோதியே என் மேல் இறங்கிடும், பிரகாசத்துடனே உள்ளத்தில் விளங்கும் நீ முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் ஒருவரும் பூட்டக்கூடாததும் ஒருவரும் திறக்கக்கூடாததுமான தாவீதின் அந்த திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சொன்னவரே, ஆண்டவரே, உலகத்திலே எத்தனையோ பேர் இன்றைக்கி பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்த நாங்களும் கூட அநேக வேளைகளிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் மறந்து உம்முடைய குணத்தை நாங்கள் இழந்து, ஆண்டவரே தகப்பனே, சாத்தானுடைய வஞ்சக வலையிலே நாங்கள் விழுந்து போய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தகப்பனே அந்த ஞானத்தை இழந்தவர்களாக, அந்த கிருபையை இழந்தவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் சுவாமி.
ஆண்டவரே மறுபடியுமாய் அந்த பரத்தின் ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த பொக்கிஷத்தை திறக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷத்தை திறந்து அதில் பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் எங்களுடைய சிந்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய கவனங்களையும் சிதைத்து ஆண்டவரே தகப்பனை வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு அதில் உள்ள கருகலான மறைபொருளான காரியங்களை விளங்கி கொள்ளாதபடிக்கு தகப்பனே எங்களுடைய கண்களை மறைத்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு நாங்கள் விலகி உம்முடைய மேன்மையான ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தாவீதின் அந்த திறவுகளை நாங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அடைக்கப்பட்டதான கதவுகளை திறக்கவும் ஆண்டவரே தகப்பனே அப்பா பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போன பிள்ளைகளை நாங்கள் தூக்கி எடுக்கவும் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். சுவாமி செய்தியை கொடுத்த மகனையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஏதோ கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஆண்டவரே போக்கை பார்க்கின்ற போது அப்பா உடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. அதற்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும் அநேகரை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைத்து செல்லவும் அப்படிப்பட்டதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் விசேஷமாக ஆண்டவரே தலைகளை தாழ்த்திருக்க பிள்ளைகளோடும் வர முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் வியாதி படுக்க இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என்னோடீரோ